வணக்கம். என் பேர் அபிலாஷுங்க. நான் வந்து வள்ளலார் ஐயா அவதரிச்ச இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூசகராக இருந்துகிட்ருக்கேன். மேலும் உங்களுக்கு ஐயாவை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதை சொல்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஐயா, எப்படி நீங்கள் வந்தீங்க ஃபஸ்ட்டு? இது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கத்தை சேர்ந்த சில சாது பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா சார்தாம் யாத்திரைக்கு வேண்டி அங்கே ஹரித்வாருக்கு வந்திருந்தாங்க. வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னோடய ஆசிரமில் வந்து தங்கியிருந்தாங்க. எங்கள் ஆசிரமில் தான் தங்கியிருந்தாங்க ஒரு 3 நாள். அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழக்கமாச்சு. அப்போ அவங்க வந்து வள்ளலார் ஐயாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை பற்றி படிச்சிருக்கேன். அவர் பெரிய ஒரு மகான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹரித்வாரில் வந்து வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு வேண்டி அங்கே இருந்ததுனால அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியல. அப்போ அதில் இருக்கிற ஒரு பக்தர், ஒரு சாதுவோட அழைப்பு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்திருந்தேன். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்களோட ஆசிரமத்தோட ஒரு பிரான்ச் மதுரையில் இருந்தேன். அப்புறம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஞான சபைக்கு வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. அப்படி ஞான சபையில் வந்து ஒரு 15 நாள் பக்கம் அங்கேயே நான் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஞான சபையில் வந்து பார்த்தீங்கன்னா பலதும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உணர்த்தினார், அது எப்படி என்னங்கிறதெல்லாம். அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐயாவோட பிறந்த இல்லத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பூசகராக நியமனம் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் நம்ப முடியாத விஷயம். அவர் உணர்த்தினது ஒன்று தான், அங்கேருந்து உன்னை வந்து கூப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா நான் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பணிவிடை செஞ்சிட்ரு, நேரம் காலம் வரும்போது உனக்கு நான் வந்து தகவல் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் அது ஒரு பாக்கியமாக கருதி செஞ்சிட்ருக்கேங்க. ஏன்னா அவர் சொல்கிறதோட கான்செப்ட் என்ன, ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாமா? ஏன்னா அந்த கான்செப்ட்டுங்கிறது ரொம்ப வந்து முக்கியம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அதாவது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேதங்களில் எல்லாமே வந்து நிறைவு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வந்து பார்த்திங்கன்னா ஒளி வடிவமானவர் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. இவரும் அதே தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து சாஸ்திரங்கள் படிக்கிறது மூலமாக நீங்கள் இறைவனை வந்து நீங்கள் வந்து அறிய முடியுமான்னு கேட்டால், அவர் ஒளி வடிவமானவர், ஆனால் உங்களால் உணர முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இறைவனை வந்து நீங்கள் வந்து அறியணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீவகாருண்யம் செய்யணும். அதாவது பசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னம் கொடுக்கறது மூலமாகவும், எல்லா உயிரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் போலையே நேசிக்கிறதுலையும் கருணை காட்டுறதுலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை நெருங்க முடியும். சாஸ்திரங்கள் படிக்கிறது மூலமாக இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். இந்த மாதிரி டிசிப்ளின் எல்லாம் இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை வந்து உணரலாம்ங்கிறது வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு சத்தியம். பின்ன தியானம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு எல்லாம் படித்து நீங்கள் தெளிவு பெற்று வர்றதுக்கு உங்களுக்கு வயசு கிடையாது. உங்களுக்கு வந்து இறைவனை வந்து ஈஸியாக உணரணும்னா நீங்கள் எல்லா உயிரையும் நம்ம உயிரை போலையே நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் வந்து செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் வந்து நீங்கள் செய்யுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட. அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு உள்ளே இருக்கிற அந்த இறைவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உணர முடியும். நம்ம உணர்ந்துட்டோன்னா அப்போ நமக்கு தெரியும், நம்ம வேறு இல்லை, இறைவன் வேறு இல்லை, எல்லாரும் ஒன்று தான். அவங்க கர்மா பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல்கள் எடுத்து ஒவ்வொரு பிறப்பாக வந்துட்டுருக்காங்க. இந்த பிறப்பு இறப்புங்கிற வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தன்னை அறிதல் வந்து ரொம்ப முக்கியம். தன்னை அறிதல்னால் வந்து இறைவனை வந்து உணரணும். இறைவன் குடிகொண்டு இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளே தான். அவர் உணர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு தான். எல்லாரையும் வந்து லவ் பண்ணுங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருணை காமிங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து உதவுங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் போயிட்டுருக்கவங்களையெல்லாம் நல்ல வழிக்கு வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சு கொண்டே இருங்கள், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். பலன் பின்னாடி வரும். அது இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுப்பார். அப்போது அதோட எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட்டு இதுதான் வந்து ஃபைனல். அதாவது இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேடி அலையிறதுக்கு
எங்கேயும் போக வேண்டாம். நான் ஒரு அம்பாள் உபாசகர் தான் நான். ஆனால் அந்த அம்பாளே வந்து பார்த்தீங்கன்னா நேராக கூட்டிகிட்டு வந்தது இங்கே தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானசபை. மருதூரோட இல்லத்தில் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவதரித்தார். ஒரு சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவாத்மா பிறப்பெடுத்து அது பர்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து போதிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட உடல் எடுத்து வராங்க. ஆனால் அவங்க மனுஷன் கிடையாது. அதில் ஐயா என்ன பண்ணிட்டாரு, கருணை வாழ்க்கை, அதில் தான் வந்து இறைவன் இருக்காருன்னு வந்து உணர்த்திட்டாரு. அதே மாதிரி வந்து இந்த பூலோகத்தை விட்டுட்டு ஏன் உடலை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஆகணும். உடலோடவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து மரணமில்லா பெருவாழ்வு வந்து அடையலாங்கிற சீக்கிரட்டை வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்யத்து மூலமாக உணர்த்தினவர். ஐயாவை வந்து வழிபட்டிங்கன்னா ஐயா காதலையெல்லாம் வந்து பேச மாட்டார். ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில்கள் வேறு மூலமாக வரும். நீங்கள் மொபைல் மூலமாக வரலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சைன் போர்ட்ஸ்னால் போர்டுகள் பார்க்குறது மூலமாக வரலாம். இந்த மாதிரி உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்துவார். அவர் அதிகப்படியான உணர்த்திட்டார் போல தெரியும் எனக்கு. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. அப்போ இன்றைக்கி நீங்கள்லாம் இங்கே வந்தது பெரிய பாக்கியம். ஏன்னா இங்கே வரணுன்னா ஐயா கூப்பிடாமல் வர முடியாது. அப்போ இன்றைக்கி உங்களோட லைஃப் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு அர்த்தம். என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். இது பெரிய கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க.